வெல்கம் டு சேனல் சாரா கிரியேஷன்ஸ். இது உங்கள் வி சஹஸ்ரா. இன்னைக்கு புரட்டாசி 2வது சனிக்கிழமை. அதனால ஸ்ரீனிவாசருக்கு நாங்கள் பூஜை பண்ணினோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் பாட்டு பாடியிருக்கேன். என்ன பாட்டுனா எஸ்பிபியோடைய கோவிந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் பாட்டி ஃபியூ வேர்ட்ஸ் பேசியிருக்காங்க. வாங்க அதை பார்த்துடலாம். गोविन्द हरिनाम संकीर्तनम् कुलं काकुं श्रीकृष्ण तिरुमन्दिरम् नारायण नाममेयिल जीवनम् नारायण नाममेयिल जीवनम् நமன் வரும்போதே வர வேண்டும் ஹரிநாம ஸ்மரணம் கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா ஸ்ரீதர கேசவ ராகவ விஷ்ணு லக்ஷ்மி நாயக நரசிம்மா கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா ஸ்ரீதர கேசவ ராகவ விஷ்ணு லக்ஷ்மி நாயக நரசிம்மா இட்ட கையில் விட்டலாக நின்ற ரங்கனே எந்தன் இஷ்டமதை பூர்த்தி செய்வ பாண்டுரங்கனே பாண்டுரங்க விட்டலா பண்டரிநாதா விட்டலா பண்டரிநாதா விட்டலா பாண்டுரங்க விட்டலா இட்ட கையில் விட்டலாக நின்ற ரங்கனே எந்தன் இஷ்டமதை பூர்த்தி செய்வ பாண்டுரங்கனே தொட்டதெல்லாம் பொன்னாக்கும் திருவரங்கனே தொட்டதெல்லாம் பொன்னாக்கும் திருவரங்கனே உன் தொண்டனாக பஜனை செய்து வாழ வேண்டும் ரங்கனே ரங்க ரங்க ரங்கா காவேரி ரங்க ரங்க ரங்கா ரங்க ரங்க ரங்கா கஸ்தூரி ரங்க ரங்க ரங்கா ரங்க ரங்க ரங்கா காவேரி ரங்க ரங்க ரங்கா ரங்க ரங்க ரங்கா கஸ்தூரி ரங்க ரங்க ரங்கா கோவிந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் குலம் காக்கும் ஸ்ரீ கிருஷ்ண திருமந்திரம் மயில் விழையால் மயக்கிடும் குருவாயூரப்பனே உன் உன் கைகள் கொட்டி பாடியாட வேண்டும் விஷ்ணுவே அன்பே நாராயணா தேவே நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா நாராயணா மயில் விழியால் மயக்கிடும் குருவாயூரப்பனே உன் உன் கைகள் கொட்டி பாடியாட வேண்டும் விஷ்ணுவே நெய்வலிக்க கீதை சொன்ன மாய கண்ணனே நெய்வலிக்க வீதை சொன்ன மாய கண்ணனே நீ போதை சொன்ன பாவை கேட்ட ரங்க மன்னனே ஜெய கோவிந்தா ஜெய ஜெய கோபாலா ஜெய ஸ்ரீ ராதா ரமணா கிருஷ்ண கோவிந்தா ஜெய ஜெய கோவிந்தா ஜெய ஜெய கோபாலா जय श्री राधा रमणा कृष्ण गोविंदा गोविंद हरिनाम संकीर्तनम कुलं काकुं श्री कृष्ण तिरुमन्दिरम कृष्णानंद मुकुंद मुरारे वामन माधव गोविंदा श्रीधर केशव राघव विष्णु लक्ष्मी नायक नरसिम्हा कृष्णानंद मुकुंद मुरारे वामन माधव गोविंदा श्रीधर केशव राघव विष्णु लक्ष्मी नायक नरसिम्हा. ஓம் நமோ வெங்கடேசாய. புரட்டாசி மாசம்னாலே நமக்கு ஞாபகம் வருது கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அவர் தான்
ஏன்னா கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கிறவர் திருவேங்கடமுடியான். அதாவது திருப்பதியை போய் சென்று திரும்பி வந்தால் திருப்பம் நேருமடான். அந்த அளவுக்கு நமக்கு வந்து பெருமாள் வந்து ரொம்ப பிரத்யட்சம். திருமலாக்கு போயிட்டு வர்றதே அது வந்து எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாகவும் எடுத்துக்கலாம், குலதெய்வத்தை போய் சேவிச்சுட்டு வந்தோன்னும் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு என்ஜாயபிள் பை எனி ஸ்டேஜ் ஆஃப் பீப்புள், ஓல்ட் பீப்புளும் சரி குழந்தைகளும் சரி. அந்த அளவுக்கு அது வந்து நல்ல அருமையான இடம். இப்போது அந்த திருப்பதியை பற்றி சொல்லணுன்னாக்கா அது சொல்லிகிட்டே போகலாம். அதாவது அந்த தெய்வத்தை பார்க்குறதே ஒரு ப்ராப்ளம். எவ்வளவோ பிளான் பண்ணால் கூட நம்மளால் போய் அவரை பார்க்க முடியாது. அட் த சேம் டைமு சரண்டர் ஆகிட்டு பெருமாளே உன்னை வந்து சேவிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னா டெஃபினட்டாக அவர் எப்படியும் அரேஞ்ச் பண்ணுவார். ஆக்சுவலாக எங்களுக்கே அது மாதிரி தான் ஆச்சு. ஏன்னா எனக்கு வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து நாங்கள் ஈவந்தோ வி பிலாங் டு திருப்பதி மலைக்கு நடந்து போனோன்ட்டு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு நிறைவேறாத போயிடுமோன்னு நினச்சேன். ஆல் ஆஃப் ஏ சடன் நடந்து போயிட்டு அட் த ஏஜ் ஆஃப் மை 65 நான் வந்து பெருமாளுக்கு நடந்து போய் பெருமாளை தர்ம தரிசனத்தில் 6 ஹவரில் சேவிச்சுட்டு வந்தோம்னா அந்த அளவுக்கு நினச்சதை அவர் நடத்தி வச்சேன்னு சொல்லணும். இந்த புரட்டாசி மாதத்தை பார்க்கும் பொழுது ஒருத்தர் வந்து மாவிளக்கேற்றுவா, சில பேர் வந்து உற்சவம் நடக்கும்போது மாவிளக்கேற்ற மாட்டா. ஏன்னா உற்சவம் நடக்கும்போது பெருமாள் வந்து திருமலாவில் இருக்கிறதா ஐதீகம். மீதி அதர் சாட்டர்டேஸில் வந்து வீட்லேயே வந்து 1ஆம் வாரமோ 2ஆம் வாரமோ இல்லை 4வது வாரம், சிலப்போ 5வது வாரம், 5 வாரமும் வரும். அந்த மாதிரி இருக்கிறதுல மாவிளக்கு ஏற்றி பெருமாளுக்கு வந்து பண்டிகை சமையல் பண்ணி அவருக்கு மெயின் வந்து சீரான்றது கேசரியை வந்து கேசரி பவுடர் இல்லாத பண்ணுறது சீரா. அதுவும் சக்கரை பொங்கலும் வச்சு மாவிளக்கு ஏற்றி பெருமாளை வந்து ஆற்றுக்கு கூப்பிடுவா. அதாவது அது வழி வழியாக வரும். மாவிளக்கு பழக்கம் இருக்கவா எவ்ரி ஜெனரேஷனும் தே வில் கண்டினியூ. அது ரெண்டாவது வந்து அக்கம் பக்கத்தில் வந்து அவள் எவ்வளவோ பெரிய போஸ்டில் இருந்தால் கூட அக்கம் பக்கத்தில் வந்து ஒரு பாத்திரத்துக்கு பித்தளை பாத்திரத்துக்கு 4 பக்கமும் திருமணிட்டு மஞ்சள் துணியை கட்டி ஒரு வீட்டுக்கு வந்து கோவிந்தா 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 சொல்லி அவள் கொடுக்குற அரிசியை வச்சு சக்கரை பொங்கல் பண்ணி பெருமாளுக்கு அமிர்தா பண்ணுவாள். அந்த அளவுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷம். அனதர் திங்குன்னு பார்த்தோம்னா இப்போது எல்லாருக்கும் வந்து இந்த பிளானட்ஸ் பொசிஷனில் வந்து சந்திரன் வரும்பொழுது அந்த பீரியடில் வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்து மன அமைதி இல்லாமல் இருக்கும் பொழுது அதை வந்து என்ன சொல்லுவாள், பௌர்ணமி ஒரு பௌர்ணமிக்கு 3 பௌர்ணமிக்கு போய் திருப்பதியில் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்தோம்னா மன அமைதி கிடைக்கும்ன்றது பிலீஃப். அது மாதிரி நான் சொல்லி 2-3 பேருக்கு வந்து ரொம்ப வேவரிங் மைண்டாக இருந்தவா 3 வாட்டி பௌர்ணமி போய் திருப்பதி போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்த அப்புறமா ரொம்ப நிம்மதியாக இருக்கான்னு அவளே எனக்கு வந்து சொன்னான். அந்த அளவுக்கு இந்த திருவேங்கடமுடியானை சேவிச்சுட்டு வரும்பொழுது அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கிறது. ஆனால் இன்னொன்று வந்து ஒரு தடவையும் பெருமாளை எவ்வளோ 300 ரூபாவோ என்னென்னமோ தர்ஷனம் இருக்குது, எல்லாத்தையும் பணம் கட்டிட்டு அந்த துவாரபாலக்கா கிட்ட போய் சேவிச்சுட்டு இப்படி திரும்பும் பொழுது அவரை பார்க்கும்போதே இதை கேட்டுக்கணும் அதை கேட்டுக்கணும்னு போகும்போதே பிளாங்க் ஆகிடும். அங்கேருந்து இப்படி திரும்புவோம், அந்த சன்னதியிலேருந்து இப்படி திரும்பும்போதே எப்படி பார்த்தோன்னு விஷுவலைஸ் பண்ணிக்கணும்னு நினச்சா முடியவே முடியாது. அதுதான் அந்த திருவேங்கடமுடியானுடைய பவர். அது வந்து எத்தனை பேரை கேட்டாலும் அதான் சொல்லுவோம், உனக்கு திருப்பி ரீகலெக்ட் பண்ணால் ஞாபகம் வருதான்னு. ஐயோ எனக்கு ஞாபகமே வரலையே, காலை பார்க்கணும்னு நினைக்கிறேன், காலை பார்க்க முடியல, முகத்தை பார்க்கணும்னு நினச்சா ஐயோ காலை பார்க்கணும்னு நினச்சா பார்க்க முடியல. மொத்தமாக நம்மளால் பார்க்கவே முடியாது. பார்த்தாலும் நம்மளால் திருப்பி ரீகலெக்ட் பண்ணணும்னா பண்ணிக்கவே முடியாது. அதுதான் அவருடைய விசேஷம், திருவேங்கடமுடியானுடைய விசேஷம். அதனால தான் எப்போவுமே பிராகாரத்தெல்லாம் சுற்றிட்டு வந்து அந்த வாசலில் நம்ம நிற்போம் முடியும். அங்கே வந்து ரங்கநாதர் வந்து தங்கத்திலே இருப்பார், அந்த முன்னாடி கிளாஸில் இருக்கும். அங்கே அவரை பார்த்துட்டு புனர்தர்ஷனம் பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்லிட்டு வரணும்னு வா. ஏன்னா பகவானே திருவேங்கடமுடியானே உன்னை இன்னொரு வாட்டி சேவிக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரணுமா. அது மாதிரி எவ்வளோ தடவை போனாலும் அழுக்காத பெருமாள்னா இந்த திருவேங்கடமுடியான் தான். ஓம் நமோ வெங்கடேசாய. தேங்க்யூ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோவிந்தா கோவிந்தா. பை பாய்.